என்னை மட்டுமே நம்பிக்கிட்டு அமிர்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. நீங்களும் சரி அமிர்தாவும் சரி என்னோட 2 கண்கள் மாதிரி பாட்டி. உங்க 2 பேர்ல ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது பாட்டி. உங்க பழைய குறைதாவது இருந்தா இங்க நிறைவேற்றிக்கோங்க. எங்க போனீங்க அர்ஜுன் சார்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த சமையல்காரரை ஒரு வழிக்கு கொண்டு வந்து சைட் டிஷ்க்கு ஊர்க்க கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பழச எதையும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த புது வாழ்க்கைய ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அர்ஜுன், நீ ரொம்ப லக்கிடா. மோஸ்ட் லக்கியஸ்ட் ஃபெலோ இன் த வேர்ல்ட். சொர்க்கம், சொர்க்கமே உன் காலுக்கு அடியில இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படிப்பட்டவ? சிச்சி, பொண்ணு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு தேவதைய. அதோ அங்கிருந்து நாளைக்கு அமிர்தா நடந்து வர போறாங்க. சுத்தி ஒரே கூட்டமா இருக்கும். அவங்க கண்கள்ல நான் இருப்பேன், முகத்துல வெக்கம். இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான். அமிர்தா அதுக்கப்புறம் என் பக்கத்துல இருப்பாங்க. ஐயோ 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 ஐயோ, என்னால இந்த சந்தோஷத்தை இப்பவே தாங்கிக்க முடியலையே. ஆமா, இந்த சந்தோஷம் தாங்க முடியாம எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? அவங்க என் இதயத்தில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. மை டியர் பாய், டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். உன்னை அளவுக்கு அதிகமா விரும்புற இன்னொரு இதயம் பக்கத்துல வந்து உட்கார போகுது. நீ லக்கியஸ்ட் ஃபெலோடா. என் செல்லம் மிஸ் மாயம்மா, ஐ லவ் யூங்க. என்னமோ தெரியல, நான் இப்ப உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க எங்கதான் இருக்கீங்க? நாளைக்கு நம்ம கல்யாணம். இருந்தாலும் இப்ப நான் உங்களை மிஸ் பண்றேன்னா இது எந்த மாதிரியான காதல்? இது எந்த மாதிரியான தவிப்பு? நீங்க எனக்காகவே தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதையா? அப்பா கடவுளே, நான் இன்னைக்கு ஒன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். 1000 வருஷத்துக்கு தேவையான அன்பையும் பொறுமையும் எனக்கு கொடு. ஏன் கேட்கிறேன்னா, அது எல்லாத்தையும் நான் என் பொண்டாட்டி கொடுக்கணும். எங்க 2 பேர்ல யாரு தப்பு செஞ்சாலும் நான் தான் சாரி கேட்கணும். எங்க 2 பேரோட வாழ்க்கையில எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு நிராசைகள் இருந்தாலும் அதுல 95% எனக்கே வரட்டும். மிச்சம் இருக்கிற 5% அவங்களுக்கு போதும். ஏன் தெரியுமா? அவங்க துக்கத்தில் இருக்கும்போது, நிராசையில் இருக்கும்போது அவங்கள என் இதயத்துல சாச்சுக்கிட்டு சமாதானப்படுத்துற அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்ல. அதுக்குதான் எங்க மிஸ் மாயமா, நீங்க
இங்க இங்க இருக்கணும். ஒருவேளை ஒரு நொடி கூட அந்த ஆண்டவன் உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சான்னா அந்த கடவுளுக்கு சாபம் கொடுத்துருவேன். சாப கொடுப்பியா? கொடு. ஆனா அந்த சாப என் அமிர்தா மடியில தான் இருக்கணும். வேதனை கொடுப்பியா? என்னுடைய கை விரல்கள் அவங்களுடைய கண் இமை மேல இருக்கணும். நிராசையை கொடுப்பியா? அவங்களுடைய சிரிச்ச முகம் என் முன்னாடி இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஆசைகள் வளர்த்துக்கிட்ட பையங்க நானு. என்னோட எந்த ஒரு கோரிக்கையும் குப்பத்தொட்டில போடவே கூடாது. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, உலகத்துல உள்ள எல்லா காதலர்களுக்கும் ஐ லவ் யூ அப்படிங்கிற 7 எழுத்துக்கள் தெரிஞ்சது தானே? அப்பா கடவுளே, அந்த ஒண்ண மட்டும் என் அமிர்தா வாயால சொல்ல வச்சிருப்பா ப்ளீஸ். பிடிவாதக்காரியாவ வர ஆத்திரத்துக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல தாலை கட்டிலான் இருக்கு. ஏய் ஏய், கூல் கூல் அர்ஜுன். பாவம் அப்பாவி பொண்ணுடாவ. இப்போ அர்ஜுனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த கோபம் போகணும்னா என்ன பண்ணணும்? அமிர்தாவோட முகத்தை பார்க்கணும். எஸ், உடனே போய் அமிர்தா முகத்தை பார்த்தே ஆகணும். என்னாச்சு ராஜேஸ்வரி, உங்களுக்கு தூக்கம் வரலையா? ரொம்ப நேரமா புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. அத்தை, ரொம்ப நேரமா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? அப்பப்போ கையை வேற அசைச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேர்த்து கொட்டுதா? இல்ல, அந்த புது படத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? கருடனின் பலி. இல்ல, அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு டான்ஸோட ஸ்டெப் இருக்கு, அத பார்த்துட்டு பண்றீங்களா? கருடனின் பலியா? எங்க எங்க? அம்மா தாய்ங்களா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். அமிர்தாவுக்கு நலங்கு வச்சு குளிக்க வைக்க வேணாமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதானே? இந்த வாணி வேற என்னைக்குமே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டா. படுத்து தூங்குங்க. இந்த நலங்கு வச்சு குளிப்பாட்டுறதெல்லாம் எதுக்கு பண்றாங்க பாட்டி? அது கல்யாணம் ஆற பொண்ணு கன்னித்தீட்டுல இருப்பா. மஞ்சள் குங்குமம் சந்தனத்தை நலுங்கு வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா உடம்பு சுத்தமாயிடும். அது ஏதோ பியூட்டி பார்லர்னு சொல்லுவீங்கல்ல, க்ளோ க்ளோன்னுட்டு, அந்த மாதிரி முகத்துல நல்ல பளபளப்பு வரும். நாளைக்கு உனக்கே தெரியும். இப்ப தோணும். பரவாயில்லையேம்மா, நீங்களும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா சரோஜா, நம்ம மஞ்சள் சந்தனம் கொடுக்கற க்ளோ உங்க பியூட்டி பார்லர் கொடுக்கவே கொடுக்காது. சரி சரி விடுங்க அத்தை. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் தூங்கலாம். இந்த காலத்து பசங்களே இப்படித்தான்.
வாணி, தூக்கத்துல என்ன கெக்க பக்கன்னு சிரிப்பு வேண்டியிருக்கு. தூங்குன்னு எப்ப சொன்ன? நடு ராத்திரில பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு தூங்க. சரி அத்தை. விடுங்க விடுங்க. என்ன எப்படிங்க நான் விட முடியும்? சம்சார பாரத்தை சுமக்க தயாரா இருக்கிற இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாரமா இருப்பாளா? கோழிக்கு முட்டை பாரமா இருக்குமா? பெத்தவளுக்கு குழந்தை பாரமாகுமா? காதலனுக்கு காதலி பாரமா இருப்பாளா? அதே மாதிரி தான் எனக்கு நீங்க எப்படி பாரமாவீங்க? என்ன குடிச்சிருக்கீங்களா? தொலை கேட்டுச்சு போல இருக்கு. மிஸ் மாயமங்கிற போது தலைக்கேறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன கீழே இறக்கி விடுங்க. நீங்க செய்யறது சரியில்லை. சொல்றத கேளுங்க. ஷர்ட்க்கு பட்டன் பாரமா இருக்குமா? தலைக்கு கூந்தல் பாரமா? போனுக்கு சிம்மு பாரமா? என்னென்னமோ வளர்றல நிஜமாவே அதிகமாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கீழே இறக்கி விட்டு தான் ஆகணும். ஆளு ரொம்ப துடிக்கிறாங்க. அதனால பாடி பேலன்ஸ் எல்லாம் தடுமாறுது. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை, இப்பவே சொல்லிட்டேன். குடிச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்லங்க, வெக்கமா இருக்காது. ஏன் தெரியுமா? குடிச்ச அப்புறம் வெக்கமானம் எதுவுமே இருக்காதுங்க. ஏங்க, நான் குடிகாரன் இல்லங்க. என்னமோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் போது லைட்டா. உங்களுக்கு அந்த மண்டபம் ஓகேவா? சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப பேசுங்க. நாம தனியா இருக்கோம். ராத்திரி நேரம் வேற, ரொம்ப குளிருது. மாப்பிள்ளை வேற ஃபுல் மூட்ல இருக்காரு. சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் காதல அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி, நானே சொல்றேன், நீங்க கேளுங்க. எல்லாத்துக்கும் சாரி அமிர்தா. அதான் இவ்வளவு நாள் உங்க பின்னாடி சுத்தினதுக்கு, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு, உங்க மனசை வேதனைப்படுத்தினதுக்கு, உங்க பின்னாடி சுத்தி உங்களுக்கு தலைவலி கொடுத்ததுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஐ எம் சாரி அமிர்தா. சரி, நான் உள்ள போறேன். சில்லென்று வரும் காற்று சில்லென்று வரும் காற்று என்னையே நின்று சுடுகின்றது. அம்மம்மா அதே காற்று
சுடுகின்றது. எங்க அமிர்தா, ஏங்க நெல்லுங்க. என்ன நடக்குது இங்க? அது சித்தி, நீங்க என்ன இங்க? என் கதையை விடுப்பா, நீ எங்க இங்க? அது சித்தி, அமிர்தா இருக்காங்கல்ல, மண்டபத்தை பார்க்கணும்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. அதனாலதான் மண்டபத்தை காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன். இல்ல போய் அவர் போய் சொல்றாரு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. சித்தி, உங்க அர்ஜுன் போய் சொல்லுவனா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கியே. நான் நிஜமா தான் சொல்றேன். கல்யாண மண்டபம் காட்டுதான் நான் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிக்கிட்டு வந்தியா இல்ல தூக்கிட்டு வந்தியான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அமிர்தா, நீ என் கூட வாமா. அது வந்து சித்தி, அமிர்தா இன்னும் கல்யாண ஏற்பாடுகளை முழுசா பார்க்கல. ஒரே ஒரு நிமிஷம், அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் ஒழுங்கா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சரியா? வாங்க அமிர்தா, போலாம். அர்ஜுன், நீ போய் தூங்கு. அமிர்தா, நீ என் கூட வாமா. என்ன விஷயமா? ருத்ரா, நம்ம அர்ஜுனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிற கண்டத்தை பத்தி, இது வரைக்கும் நடந்த எல்லாவித தடங்களை பத்தி உனக்கு தெரியும்ல? ஆமாமா. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கல? ஆமாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அது சரிப்பா, ஐயர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல? அது எல்லாத்தையும் விக்ரமே ஏற்பாடு பண்ணிட்டாருமா. அண்ணாவும் கூட இருந்து பாத்துக்கிறாருல. நல்லதுப்பா. யாருக்கும் எந்த வகையிலயும் கல்யாண நேரத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். சரியா? சரிங்கம்மா. ருத்ரா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது பாரு, நம்ம வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் பாபாவோட ஆசீர்வாதம் இல்லாம நடந்ததில்ல. அதனால நீயே நேர்ல போய் பாபாவை நம்ம அர்ஜுன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணும். அவரோட ஆசீர்வாதம் நம்ம அர்ஜுனுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாமா, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்பவே போய் அவர் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. சரிங்கம்மா. இந்த மயூரியோட வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு தெரியலையே. பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கு சாட்சி ஆதாரம் கிடைச்சதே இல்லையே. கடவுளே,